Students, good evening. Good evening, sir. குட் ஈவினிங் ஒரு ஆள்கிட்ட இருந்து வருது, மற்ற யார்கிட்ட இருந்து வரலையே. எங்கப்பா குட் ஈவினிங்க? குட் ஈவினிங். சரி, இப்போ மீனாட்சி அவங்களுக்கு அனுப்பிட்டீங்களா? விஜயலட்சுமி நினைக்கிறேன். ஜாயின் பண்ணிருக்காங்கடா. ஓகே. பார்கவி, நீ 7th டெஸ்டாப்பா? ஆமாங்க சார். சரி, 7th டெஸ்ட் போட்டிருக்கீங்க பாருங்க. நல்ல வேலை, நீங்களும் மீனாட்சி 2 பேராவது கேட்டீங்களே. இல்லாட்டி கொஸ்டின் போடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அட்லீஸ்ட் 2 பேராவது கேட்டிருப்பீங்க. அதனால 7th கொஸ்டின் போட்டிருக்கேன் பாருங்க. எக்ஸாம், அதாவது கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் டெஸ்ட் எழுதுங்க. நைட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 9 அல்லது 10 o'clock உங்களுக்கு ஆன்சர் கீ நான் போட்டு விட்டுருவேன். முதல்ல ஸ்கூல் புக்கை முதல்ல முடிங்க. ஸ்கூல் புக் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிலபஸ் பேஸ்டு தமிழ் டெஸ்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கிலீஷ்ல இருக்கவங்களுக்கும் ஆல்ரெடி நம்ம சிலபஸ் போட்டிருக்கோம். ஸோ அதன்படி இன்னைக்கு 3வது டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு குரூப்ல போட்டிருப்போம். ஸோ குரூப்ல இல்லாதவங்க கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தயவு செஞ்சு இன்ஃபார்ம் பண்ணுங்க, குரூப்ல ஜாயின் பண்ணி விட்டுறேன். சரி, ஸோ இன்னைக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் போக போறோம். இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம், இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு. ஸோ மிக மிக முக்கியமான பகுதி டிஎன்பிசி தேர்வை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்ப இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் நம்முடைய டிஎன்பிசி சிலபஸ்ல யூனிட் 5 அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. யூனிட் 5ன்னு கொடுத்திருக்கான். அப்ப இந்த பகுதி எந்த அளவுக்கு முக்கியம்? உதாரணத்திற்கு குரூப் 1 எக்ஸாமா இருந்தா இந்த யூனிட்ல இருந்து 50 வினாக்கள் கேட்க போறாங்க. அப்ப மொத்தம் 200 கேள்விகள்ல 50 கேள்விகள் நமக்கு இந்த பகுதியிலிருந்து வரப்போகுது. அதே மாதிரி குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாமாக இருந்தால் பாருங்க, குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம்னா 20 கேள்விகள் கேட்க போறாங்க. அதாவது இது 150க்கு 50, சரி 200க்கு 200 கொஸ்டினுக்கு 50 கொஸ்டின்ஸ். இது பாருங்க, 75 கொஸ்டின்ஸுக்கு ஜிஎஸ்ல கேட்கக்கூடிய 75 கொஸ்டின்ஸ்ல 20 கொஸ்டின்ஸ் இந்த பகுதியிலிருந்து நமக்கு வரப்போகுது. சரி, அப்ப இது பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு மட்டும் முக்கியமானா கிடையாது, மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் மிக மிக முக்கியம். ஏன்னா குரூப் 1 மெயின்ஸாக இருந்தால் 100 மார்க்ஸ் 100 மதிப்பெண்கள் இந்த யூனிட்ல இருந்து வரும். அதே நேரத்துல குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமாக இருந்தால் அங்கேயும் பாருங்க 50 மதிப்பெண்கள், 300 மார்க்குக்கு 50 மதிப்பெண்கள் இந்த யூனிட்ல இருந்து வந்துடும். ஸோ இந்த யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நிறைய இடங்கள்ல நிறைய மாணவர்கள் இந்த யூனிட்டை கடினம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும், ஸோ ஒண்ணுமே புரியாது, கேள்விகளும் ஒண்ணுமே புரியாது அப்படின்னு. ஒண்ணுமே இல்லை, நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த யூனிட் மிகவும் எளிதானது. என்ன ஒண்ணு, இந்த யூனிட்ல வந்து நிறைய இயர்ஸ் இருக்கும், ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கும். அப்ப இந்த ஸ்கீம்ஸ்க்கு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டுகள், டேட்டாஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் மக்கப் பண்ணிட்டு ஆகணும். பழைய டிஎன்பிசி சிலபஸை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே தனித்தனி யூனிட்டாக இருந்தது. பழைய டிஎன்பிசி சிலபஸ்ல இந்திய பொருளாதாரம் ஒரு யூனிட்டாகவும் வளர்ச்சி நிர்வாகம் ஒரு யூனிட்டாகவும் இருந்தது. ஆனால் புதிய சிலபஸ்ல ரெண்டையும் ஒன்றாக இணைத்து ஒரே யூனிட்டா மாத்திட்டாங்க. அப்ப இன்றைய வகுப்பு பொறுத்த வரைக்கும் சிலபஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எக்கனாமினா என்ன அப்படின்னு ஒரு இன்ட்ரோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அடுத்து 5 இயர் பிளான் வரிசையா ஒவ்வொரு யூனிட்டா நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, எதுவும் பயப்பட வேண்டாம். ஸோ இந்த யூனிட்டை முதல்ல பேசிக்கா கான்செப்டை நடத்திடுறேன், கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. அதன் பிறகு கரண்ட் அஃபேர்ஸோட என்ன பண்ணலாம், இந்த யூனிட்டை நம்ம சேர்க்கலாம். அப்ப இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் மறந்துடக்கூடாது, கான்செப்ட் படிக்கணும். அதே நேரத்துல அந்த கான்செப்டை நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்து அப்ளை பண்ண தெரியணும், மறந்துடக்கூடாது. சரிங்களா? சரி, வாங்க பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் சிலபஸ் பாருங்களேன்.
ஃபர்ஸ்ட் பாருங்க, உங்களுக்கு சிலபஸ் எங்க இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா, யூனிட் 5 சிலபஸ் பாருங்க, நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரத்தினுடைய இயல்புகள் அப்படின்னு ஆரம்பிக்கும். நம்ம அதற்கு முன்பு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எக்கனாமினா என்னன்னு கொடுத்திருக்கோம். சரிங்களா? பொருளாதாரம் என்றால் என்ன, பொருளாதாரத்தினுடைய வரையறைகள் என்ன, சரிங்களா? அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோ எக்கனாமி, மேக்ரோ எக்கனாமி, பேரியல் பொருளாதாரம், நுண்ணியல் பொருளாதாரம் என்றால் என்ன, ஜஸ்ட் இன்ட்ரோ கொடுத்திருக்கோம். இந்த பகுதி சிலபஸ்ல கிடையாது. ஆனால் போலீஸ் தேர்வுகள்ல, டிஆர்பி, டெட் போன்ற தேர்வுகள்ல இந்த பகுதியிலிருந்து சில கேள்விகள் கேட்கப்படுகிறது. உதாரணத்திற்கு, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமி யாரு, நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார், மைக்ரோ எக்கனாமி, மேக்ரோ எக்கனாமி என்கிற கான்செப்டை அறிமுகப்படுத்தியது யார் போன்ற பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க, பாத்துக்கலாம். அடுத்து 2வது யூனிட் பாருங்க, நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, உலக பொருளாதாரத்தில் இந்திய பொருளாதாரம் எவ்வாறு சொல்லப்படுகிறது அப்படின்ற யூனிட், இதுவும் ஈஸியா இருக்கும், பார்த்துலாம். அடுத்து 3rd யூனிட் பாருங்க, 5 இயர் பிளான், 5 ஆண்டு திட்டங்கள் அல்லது த பிளானிங் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் பொருளாதார திட்டமிடுதல். ரொம்ப சிம்பிளா பிளானிங் கமிஷன், நிதி ஆயோக், 12 5 இயர் பிளான் எல்லாத்தையும் டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். அதற்கு பாருங்க, இந்த 4th யூனிட் இருக்கு இல்லையா, 4th யூனிட் நேஷனல் இன்கம் சிலபஸ்ல இருக்காது. நேரடியாக சிலபஸ்ல நேஷனல் இன்கம், தேசிய பொருளாதாரம் என்பது, சரி, தேசிய வருவாய் என்பது கொடுக்கப்படவில்லை. ஆனால் பொதுவாக எக்கனாமி அப்படின்னாலே ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை நம்ம டிஃபைன் பண்ணும்போது ஜிடிபியில தான் டிஃபைன் பண்ணுவோம். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தியில நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாமே நேஷனல் இன்கம் அப்படின்ற ஒரு யூனிட்ல தான் இருக்கு. எக்கனாமியை புரிந்து கொள்வதற்கு இந்த தேசிய வருவாய் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதால் இந்த யூனிட்டை நம்ம கொடுத்திருக்கிறோம். சரிங்களா? கட்டாயம் கேள்வி வராதுன்னு சொல்ல முடியாது. கரண்ட் அஃபேர்ஸோட சேர்ந்து இதுல நிறைய கேள்விகள் வருகிறது. உதாரணத்திற்கு, உலக பொருளாதாரத்துல இந்தியா தற்போது எத்தனாவது இடத்தில் இருக்கிறது? 6வது இடம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா அமெரிக்கா, சீனா, சரிங்களா? இப்ப இந்த மாதிரி 6th பிளேஸ்ல இருக்கும்போது இந்தியாவுடைய ஜிடிபி எவ்வளவு? நம்ம ஏற்கனவே பாருங்க, கடந்த ஆண்டு 4வது இடத்துல இருந்தோம். ஆனால் தற்போது ஏப்ரல் 4ஆம் தேதியிலிருந்து 6வது இடத்துக்கு நம்ம மாறிட்டோம். அப்ப 6வது இடத்துக்கு நம்ம போகும்போது நமக்கு முன்னாடி நம்மளை ஓவர்டேக் பண்ண நாடுகளுடைய ஜிடிபி என்ன? சரிங்களா? அப்ப உலக நாடுகளுடைய ஜிடிபியில இந்தியாவுடைய சதவிகிதம் பங்கு என்ன? அதுக்கடுத்து ஒவ்வொரு செக்டார் எடுத்துங்க. டெக்ஸ்டைல் செக்டார் எவ்வளவு ஜிடிபி கொடுத்தது, அக்ரிகல்ச்சர் செக்டார் எவ்வளவு ஜிடிபி கொடுத்தது, சரிங்களா? பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு, பாவர்ட்டி அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்ததுனால ஜிடிபி எப்படி பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லி முழுக்க முழுக்க கரண்ட் அஃபேர்ஸோட இந்த யூனிட் என்ன பண்ணணும், மெர்ஜ் பண்ண தெரியணும். நான் நடத்தும் போது சொல்றேன், புரிந்து கொள்ளலாம், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அடுத்து யூனிட் 5 பாருங்க, வருவாய் ஆதாரங்கள், ரெவென்யூ ரிசோர்சஸ், சரிங்களா? ஆர்பிஐ, பினான்ஸ் கமிஷன், ஜிஎஸ்டி எல்லாமே இதுல இருக்கும். அப்ப ஒரு அரசாங்கத்திற்கு வருவாய் எங்க இருந்து வருகிறது, ரெவென்யூவை எங்க இருந்து கலெக்ட் பண்றாங்க, அப்ப டைப்ஸ் ஆஃப் ரெவென்யூ என்ன, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பாலிசிஸ், ஆர்பிஐ எடுக்கக்கூடிய திட்டங்கள் என்ன, சரிங்களா? டைரக்ட் டாக்ஸ்னா என்ன, இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்ன, ஜிஎஸ்டினா என்ன, பினான்ஸ் கமிஷன், முழுக்க முழுக்க ரெவென்யூ பத்தி தெளிவாக இந்த யூனிட்ல பேச போறோம். எக்கனாமியில ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட். அடுத்து பாருங்க, 6வது யூனிட் நேரடியாக சிலபஸ்ல இல்லைனாலும் கட்டாயம் படிக்கக்கூடியது மானிட்டரி பாலிசி, பணவியல் கொள்கை. பாருங்க, இந்த யூனிட் குரூப் 1 2ல சிலபஸ்ல இருக்கு, குரூப் 4ல கிடையாது.
இந்த மானிட்டரி பாலிசி பணவியல் கொள்கை பொறுத்த வரைக்கும் குரூப் 2 குரூப் 1 சிலபஸ்ல இருக்கும், குரூப் 4 சிலபஸ்ல இல்ல. இருந்தாலும் கேள்விகள் வருகிறது. உதாரணத்திற்கு இன்னைக்கு இந்தியாவுல பெட்ரோல் டீசல் ரேட்டு கூடியதற்கு காரணம் என்ன? மானிட்டரி பாலிசி தான், பணவியல் கொள்கை. அப்ப எதனால பெட்ரோல் டீசல் ரேட்டு கூட்டப்பட்டது? அப்ப அந்த கூட்டப்பட்டதற்கான காரணம் என்ன? அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு கடும் வீழ்ச்சியை சந்திக்கிறது. அப்ப நம்ம வாங்க வேண்டிய குரூட் ஆயில், கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரிக்கிறது. அப்ப வேற வழி இல்ல, அந்த எக்ஸ்பெண்டிச்சரை ஈக்குவல் பண்றதற்கு பெட்ரோல் அண்ட் டீசலுடைய ரேட்டை நம்ம அதிகப்படுத்துறோம். இது எல்லாமே மானிட்டரி பாலிசி. இதுல வரக்கூடியதுன்னு பாருங்க, இன்ஃப்ளேஷன், டீஃப்ளேஷன், ரெசெஷன், சரிங்களா, மந்த நிலை எல்லாமே இதுல வரும். குறிப்பாக பிளாக் மணி, கருப்பு பணம் என்றால் என்ன, டிமானிட்டைசேஷன், பணம் மதிப்பிழப்புனா என்ன, எல்லாமே பணவியல் கொள்கையில தான் நம்ம பார்க்க போறோம். மிக முக்கியமான நிகழ்வு. இதை நீங்க புரியும் போது பாத்தீங்கன்னா, இந்த 6வது யூனிட் நீங்க படித்ததற்கு பிறகு பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். சரி, அடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் 7வது யூனிட் ரொம்ப சிம்பிளா நமக்கு அக்ரிகல்ச்சர்னு கொடுத்திருக்கான் பாருங்களேன். லேண்ட் ரீஃபார்ம்ஸ், அக்ரிகல்ச்சர் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு. சரிங்களா, கவனமா பார்க்கணும். நிலச்சீர்திருத்தம், வேளாண்மை, அறிவியல் தொழில்நுட்பம், வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பம். அப்ப வேளாண்மையை, அக்ரிகல்ச்சரை இம்ப்ரூவ் பண்றதற்கு என்னென்ன சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் தற்போது இந்தியாவில் கடைபிடிக்கப்படுகிறது, பின்பற்றப்படுகிறது அப்படின்றத இந்த யூனிட்ல நம்ம பார்க்க போறோம். மறந்துடக்கூடாது, எல்லாம் டீட்டெயிலாவே உங்களுக்கு கொடுத்திருப்பேன். அடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் 8வது யூனிட் பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி ரொம்ப சிம்பிளா எல்பிஜி, கோர் இண்டஸ்ட்ரி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசி, மகாரத்னா, நவரத்னா, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், அதுக்கடுத்து பிரைவேடைசேஷன், தொழில்துறை நலிவடைதல், பொருளாதார கணக்கெடுப்புன்னு சொல்லிட்டு ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு இண்டஸ்ட்ரிக்காக என்னென்னலாம் இந்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பண்ணாங்களோ எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்கும். சரிங்களா? புக்கு கொஞ்சம் பெருசா இருக்குன்னு பயப்படாதீங்க, நடத்த படிச்சுட்டீங்கன்னா பயங்கர ஈஸியா இருக்கும். அடுத்து பாருங்க, பாப்புலேஷன், மக்கள் தொகை. சரிங்களா, மக்கள் தொகை பாருங்களேன். இதற்கு முன்பு வரைக்கும் இண்டஸ்ட்ரி வரைக்கும் பியூர் எக்கனாமி. இங்க பாப்புலேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னாக்க சோசியோ எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ், சமூக பொருளாதார பிரச்சனைகள். மக்கள் தொகை அதிகமாச்சுன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும்? அப்ப அந்த பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்றதற்கு அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன? அதுக்கடுத்து 2011 பாலிசியில தமிழ்நாடு, இந்தியா எப்படி இருக்கிறது என்கிற தகவல். அப்ப முழுக்க பாப்புலேஷன் என்பது சமூக பொருளாதார பிரச்சனையாக பார்க்க போறோம். அடுத்து பாருங்க, கல்வி, எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதே சேம் யூனிட் தான். எஜுகேஷனுக்காக போடப்பட்ட கமிட்டிஸ் என்னென்ன, எஜுகேஷன் பாலிசிஸ் என்னென்ன, அதற்கடுத்து பாத்தீங்கன்னாக்க கல்வி தொடர்பான ஸ்கீம்ஸ் என்னென்ன, எல்லாத்தையும் டீட்டெயில்டாக உங்களுக்கு கொடுத்திருப்பேன். அடுத்து 11th யூனிட் பொறுத்த வரைக்கும் சுகாதாரம், ஹெல்த், நல்வாழ்வு. அப்ப கிராமப்புற நகர்ப்புற சுகாதாரங்களை மேம்படுத்துவதற்காக அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாமே இதுல தெளிவாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 12 யூனிட் 12 பாருங்க, பாவர்ட்டி, வறுமை, முழுக்க வறுமை பற்றிய முழுமையான தகவல்கள். அடுத்து பாருங்க, யூனிட் 13ல அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பின்மையை போக்குவதற்கு அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள். அதுக்கடுத்து டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், சரியா, வேலை வாய்ப்பின்மையினுடைய வகைகள் என்னென்ன எல்லாமே தெளிவா கொடுத்திருப்போம். அடுத்து பாருங்க, சமூக நீதியும்
சமூக நல்லிணக்கம், சமூக பொருளாதார மேம்பாடு. முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் தற்போது கடந்த ஆட்சியில் பேசப்படக்கூடிய சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி. அப்ப சமூக நீதி என்றால் என்ன? சமூக நீதியை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன எல்லாமே தெளிவாக இங்க கொடுத்திருப்போம். சரி, இதை இப்ப எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னா என்ன? சமூக நீதி என்றால் என்ன? யாருக்காவது தெரியுமா? ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப லைன்ல இருக்கீங்களா இல்லையா? சார் இருக்கோம் சார். சரி சொல்லுங்க, அப்ப சமூக நீதி என்றால் என்ன? இப்படி அமைதியாக இருப்பதுதான் சமூக நீதியா? சம உரிமை, சம வாய்ப்பு. சம உரிமை, சம வாய்ப்பு, அது ஈக்குவாலிட்டின்னு வராதா? கடந்த ஆட்சி, இந்த ஆட்சி, போன ஆட்சி, எல்லா ஆட்சியிலையும் தமிழக அரசாங்கம் சொல்லக்கூடிய கான்செப்ட் என்ன? நாங்கள் சமூக நீதியை பாதுகாக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? அப்ப என்னன்னே தெரியாம கடந்த கால அரசாங்கம் 5 வருஷம் சொன்னதை நீங்க என்ன கேட்டுக்கிட்டு அவங்க கொடுத்த சலுகையெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்களே, இது கரெக்டா? யாருக்குமே தெரியாது. தெரியல சார். தெரியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியலன்னா பட்டுன்னு தெரியலன்னு சொல்லுங்கப்பா, எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ்ன்றது ஒண்ணுமே கிடையாது. இப்ப சிம்பிளா இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ஏன் பெண்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் இலவச பேருந்து கொடுக்குறாங்க? அவங்கள முன்னேற்றணும் சார். அவங்க எதுக்காக அவங்கள மட்டும் முன்னேற்றணும்? அப்ப ஆண்கள் பாவம் இல்லையா? பெண்களை மட்டும் முன்னேற்றுறது ஆண்கள் பாவம் இல்லையான்னு கேட்கிறேன். சார், ஆண்களுக்கு ஏற்கனவே வாய்ப்பு நிறைய இருக்குது சார். பொண்களுக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி இது ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் கொடுக்கல அப்படின்னு கொடுக்குறாங்க. சம வாய்ப்பு. இப்ப நீங்க சொன்னதுதான் பதில், வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது ஆண்களுக்கு ஏற்கனவே பல வாய்ப்புகள் இருக்கிறது, பெண்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப பெண்கள் சமூகத்தில் கொஞ்சம் கீழ் நிலையில் இருக்கிறார்கள். ஆண்கள் மேல இருக்காங்க, பெண்கள் கீழே இருக்காங்க. அப்ப சமூக நீதி என்பது கீழே இருக்கக்கூடிய பெண்களை உயர்த்தி ஆண்களுக்கு சமமாக கொண்டு வருதல். சோசியல் ஜஸ்டிஸ் மீன்ஸ் யாரெல்லாம் சமூகத்தில் கீழ் நிலையில் இருக்கிறார்களோ அவர்களை அரசு சிறப்பு கவனம் செலுத்தி மேல இருக்கிறவங்களுக்கு சமமாக கொண்டு வருவது, அதுதான் சோசியல் ஜஸ்டிஸ். அதனாலதான் ரேஷன் கார்டு கொடுக்குறாங்க, சரிங்களா? நலிவடைந்த பிரிவினருக்கு சிறப்பு சலுகை வழங்கப்படுகிறது. அதனாலதான் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. இது எல்லாம் கொடுப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம என்னதான் பேசணும்னு வச்சுக்கலாம், சிம்பிள் எது வேணாலும் பேசிங்க. சில ஜாதி விஷயம் பேசுறீங்க, தப்பா எடுத்துக்க வேண்டாம். இப்ப நம்ம என்ன ரிசர்வேஷன் கொடுத்து ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்பை இம்ப்ரூவ் பண்ணி இருந்தாலும் அவர்கள் நம்ம ஈக்குவலா சொசைட்டில ஏத்துக்கிறாங்களா அப்படின்னு சொன்னா கிடையாது. நல்லா தெளிவா பாத்தீங்கன்னாக்க, அவர்கள் படித்து ஒரு உயர் பதவியில இருந்தாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதே படிக்காத கீழ்த்தட்டு மக்களாக இருந்தால் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது நம்ம என்ன பண்றோம்? ஜாதி பார்க்க ஆரம்பிக்கிறோம். சமூகத்தில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. அதனாலதான் அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு இலவச சலுகைகளையும் இடஒதுக்கீடுகளையும் வழங்கி அவர்களை இம்ப்ரூவ் பண்ணி மேல கொண்டு வந்தோம்னா, அரசு அதிகாரிகளாக மாத்திட்டோம்னா
அவர்களும் மேல் இருப்பவர்களுக்கு சமமாக மதிக்கப்படுவார்கள். இப்ப சோசியல் ஜஸ்டிஸ் என்பது கீழே இருக்கிறவனை மேல இருக்கிறவங்களுக்கு சமமாக கொண்டு வருவது. மறந்துடாதீங்க. இனிமேலாவது யாருக்கிட்டாலும் தைரியமா சொல்லுங்கப்பா. என்ன இங்கயா? சரி, அடுத்து வாங்க போயிருவோம். நெக்ஸ்ட் பாருங்க யூனிட். அடுத்து 15வது யூனிட், இந்த தமிழ்நாடு ஜியாகிரபியா. ஆக்சுவலா இது எக்கனாமியில இருந்திருக்க கூடாது, இது இருக்க வேண்டியது ஜியாகிரபியில இருக்கணும் இந்த யூனிட். ஆனால் தூக்கிட்டு வந்து எங்க வச்சுட்டான்? தமிழ்நாடு ஜியாகிரபிய தமிழ்நாடு டெவலப்மெண்ட்ல நம்ம வைத்திருக்கிறோம். அதனாலதான் பாருங்க, இங்க உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்துடும். இங்க 5 கொஸ்டின் வந்துடுறதுனாலதான் ஜியாகிரபி தனி யூனிட்டா கொடுக்கும் போது நம்ம 5 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அப்ப 5 + 5 பாருங்க, ஜியாகிரபில மொத்தம் 10 கொஸ்டின்ஸ் வந்துடும். யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஜியாகிரபியை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஜியாகிரபியும் சயின்ஸ் 5 கொஸ்டின், சயின்ஸ் 5 கொஸ்டின் நீங்க படிக்க வேண்டாம். ஆனா ஜியாகிரபி கட்டாயம் படிக்கணும். ஏன்னா தனியா ஜியாகிரபில இருந்து ஒரு 5 வினாக்களும், எக்கனாமி ஜியாகிரபில இருந்து ஒரு 5 வினாக்களும், மொத்தம் 10 வினாக்கள் நமக்கு வந்துடும். அதனால ஜியாகிரபியை நம்ம ஒமிட் பண்ணக்கூடாது. கட்டாயம் புவியியல் படிக்கணும். தமிழ்நாட்டுடைய ஜியாகிரபி எல்லாமே டீடைல்டாவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கும். பார்த்து பாருங்க, தமிழக அரசாங்கத்தினுடைய நலன் சார் திட்டங்கள் ரொம்ப சிம்பிளா, சோசியோ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இன் தமிழ்நாடு. இதுவரை தமிழக அரசாங்கம் நடைமுறைப்படுத்தி இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ், திட்டங்கள் என்னென்ன? ஆக்சுவலா இது ஸ்கூல் புக்ல எங்கேயுமே இருக்காது. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய சமூக நலத்துறையிலிருந்து பாலிசி நோட், கொள்கை விளக்க குறிப்புகள்ல இருந்து நம்ம இருக்கணும். அதுலதான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இதை பாத்துக்கங்க. விஜய் அரசாங்கம் இதுல என்னென்ன சேஞ்சஸ் பண்ண போறாங்கன்றத கரண்ட் அஃபேர்ஸ்ல அப்டேட் பண்ணி அப்புறம் அப்டேட் பண்ணிக்கிறலாம். இப்போதைக்கு இதை பூராமே தெளிவா படிச்சிடணும் போதும். அடுத்து 17th பாருங்க, 17வது யூனிட், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனிதவள மேம்பாட்டு குறியீடு. சரிங்களா? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னா என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்றாங்க, அதுல இந்தியாவுடைய நிலை என்ன, தமிழ்நாட்டுடைய நிலை என்ன, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்களுடைய நிலை என்ன, எல்லாமே தெளிவா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னாக்க கடந்த ஆண்டுக்கு கொடுத்திருப்போம். இந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ்ல அப்டேட் பண்ணாங்கன்னா, அப்டேட் பண்ணவே இல்லைன்னா பிரச்சனை இல்லை, அப்படியே விட்டு போயிடலாம். ஒருவேளை கரண்ட் அஃபேர்ஸ்ல அப்டேட் பண்ணாங்கன்னா கட்டாயம் நம்ம என்ன பண்ணணும், பார்த்துட்டு போகணும், மறந்துடக்கூடாது. சரி, அடுத்து வாங்க 18வது யூனிட், சமூக மறுமலர்ச்சி இயக்கங்கள். பாருங்க, தமிழ்நாட்டினுடைய எக்கனாமிக்கல் சோசியல் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த ரினைசன்ஸ் மூவ்மெண்ட் எவ்வாறு பங்களிப்பு செய்தது? தமிழ்நாடு பாருங்களேன், மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு மேம்பட்ட நிலையில் இருப்பதற்கு காரணம், சரிங்களா, இங்கு ஜாதி பிரச்சனைகள் இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல மாட்டோம். சரிங்களா? பெண்கள் சார்ந்த பிரச்சனை இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது தமிழ்நாட்டில் குறைவாகவே இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்திலேயோ அல்லது ராஜஸ்தான்லயோ அல்லது ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் மற்ற மாநிலங்களில் இருப்பதை விட தமிழ்நாட்டில் மிக குறைவாக இருப்பதற்கு காரணம் இந்த தலைவர்களுடைய பங்களிப்பு. அப்ப இவர்கள் எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டுடைய அரசியலிலும் பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய தாக்கங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். இன்னைக்கு பாருங்க, பெரியாருடைய சிந்தனை இல்லாமல், சரிங்களா, நம்மால ஒரு கொள்கையை உருவாக்கிட முடியுமா? விஜய் அவர்களே எடுத்துக்க, விஜய் அவர்களே என்ன பண்ணல, பெரியாரை எடுத்துக்கல. ஆனால் அவர் யாரை எடுத்திருக்கிறார்? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரை தனது தலைவர்களில் ஒருவராக விஜய் கொண்டிருக்கிறார். அப்ப இவங்களை தவிர்த்து இந்தியா, தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் சூழ்நிலையை உருவாக்க முடியாது. அந்த அளவுக்கு இவங்க இம்பாக்ட் பண்றாங்க. அப்ப இவங்க ஒவ்வொருத்தங்களும் சொன்ன விஷயம் என்னன்றத நம்ம டீட்டெயிலா தெளிவாக பார்க்கலாம். அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள் மற்றும் அவங்களுடைய நலத்திட்டங்கள். இதுல நம்ம கண்டிப்பா விஜய் அவர்களை அப்டேட் பண்ணி ஆகணும்.
ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருக்கிறது என்னன்னாக்க ஸ்டாலின் அரசாங்கம் வரைக்கும் கொடுத்துருக்கேன். இப்ப தமிழ்நாட்டுல பாருங்க, முதல்ல ஜஸ்டிஸ் பார்ட்டி முதல் கட்சியாக, அப்ப ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதுல இருந்து சுயமரியாதை இயக்கம், சுயமரியாதை இயக்கத்துல இருந்து என்ன இருக்கு உங்களுக்கு, திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், சரிங்களா? அப்படியே வந்து பாத்தீங்கன்னா தற்போது விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகம். அப்ப இவங்க பூரா தமிழ்நாட்டை ஆட்சி செய்திருக்கிறார்கள். அப்ப இந்த ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தமிழக மக்களுக்காக என்னென்ன ஸ்கீம்ஸ், நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்றத இந்த யூனிட்ல நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? அடுத்து 20வது யூனிட் பாருங்க, ரிசர்வேஷன், இடஒதுக்கீட்டு கொள்கை. இந்தியாவிலேயே அதிக அளவிலான ரிசர்வேஷன் இருப்பது தமிழ்நாட்டுல. அதை விட மிக முக்கியமானது, சமூகத்தில் கீழ்த்தட்டு மக்கள், கீழ் நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ரிசர்வேஷன் பாலிசிய முதலாக நடைமுறைப்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு. அப்ப இந்த ரிசர்வேஷனுக்காக என்னென்ன வழக்குகளை நாம் சந்தித்திருக்கிறோம், எப்படி தமிழ்நாட்டுல 69% இடஒதுக்கீடு இருக்கிறது, அதை எப்படி நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க, ஏன் அந்த 69% இடஒதுக்கீடை எந்த நீதிமன்றமும் கேள்வி கேட்பது இல்லை, எல்லா வினாக்களுக்கும் பதில் இந்த நோட்ஸ்ல இருக்கும், பார்த்துடலாம். அடுத்து பாருங்க 21, பல்வேறு துறைகளில் தமிழகம் நிகழ்த்தியுள்ள சாதனை. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிட்டும் முழுக்க கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம அப்டேட் பண்ணணும். ஏன்னா இது கடந்த காலத்தினுடைய ஸ்டாலின் அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்கள் காரணமாக என்னென்ன துறைகள்ல நம்ம டாப்பர்ஸா இருக்கோம் அப்படின்றது கொடுத்திருக்கோம். இப்ப விஜய் அவர்கள் வந்ததற்கு பிறகு விஜய் அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் மூலமாக எந்தெந்த துறைகள் சாதனை நிகழ்த்த போகிறது அப்படின்றத நம்ம அப்டேட் பண்ணணும். இந்த யூனிட்டும் முழுக்க கரண்ட் அஃபேர்ஸ் மறந்துடக்கூடாது, நடப்பு நிகழ்வுகள் அப்டேட் பண்ணியே ஆகணும். அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் மின் ஆளுகை, இ கவர்னன்ஸ், சரிங்களா? வெளிப்படையான மிகச் சிறப்பான நிர்வாகத்திற்காக, சரிங்களா? இ கவர்னன்ஸ் பாலிசி. ஒரு காலத்துல பாருங்க, ஒரு காலத்துல சர்டிபிகேட் வாங்கணும் அப்படின்னா எங்க போய் ஆகணும், விஏஓ, தாசில்தார், ஒவ்வொருத்தருக்கும் போய் ஆகணும். ஆனா இன்னைக்கு பல சர்டிபிகேட்ஸ மிக எளிதாக நம்ம மொபைல்லயே என்ன பண்றோம், டவுன்லோட் பண்ணிடுறோம், அப்லோட் பண்ணிக்கிறோம் ஈஸியா. ஒரு காலத்துல பாருங்க, அப்ளை பண்ணணும் அப்படின்னா போஸ்ட் ஆபீஸ்ல போய் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணி ஸ்டாம்ப் போட்டி போடணும். அது போய் சேர்ந்துச்சா இல்லையானே தெரியாது, கன்ஃபர்மேஷன் கிடையாது, கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது, ஈஸியா என்ன பண்றோம், ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு உடனுக்குடனாக அப்ளிகேஷன் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு தகவலை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்ப மிகச் சிறப்பான வெளிப்படையான ஊழலற்ற நிர்வாகத்திற்காக என்ன மாதிரியான இ கவர்னன்ஸ் பாலிசி நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கிறது, அதுக்காக என்னென்ன மாதிரியான மொபைல் ஆப்ஸ் எல்லாத்தையும் நம்ம பண்ணியிருக்கோம், அதற்கான ஸ்கீம்ஸ், திட்டங்கள் என்னென்ன எல்லாமே கொடுத்திருப்போம். இந்த யூனிட்டும் மறந்துடக்கூடாது கரண்ட் அஃபேர்ஸ்ல. நடப்பு நிகழ்வுகளோடு நாம் சேர்த்து படிக்க வேண்டும், சரிங்களா? சரி, இதற்கு அடுத்து பாருங்க, பட்ஜெட். என்ன சார் 2025, 26 கொடுத்துருக்கீங்க, அப்ப 26, 27 இல்லையா? கட்டாயம் கொடுப்போம், சரிங்களா? ஏன் இதை கொடுக்காம இருக்கோம்னா, நாம் தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெற்ற காரணத்தினால், சரிங்களா, தமிழ்நாட்டில் பட்ஜெட்டோ, தமிழ்நாட்டில் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டு, தமிழ்நாட்டின் பொருளாதார ஆய்வறிக்கை, இது எல்லாம் என்ன பிரச்சனை, இன்னும் புதிய அரசாங்கம் கொண்டு வரவில்லை. புதிய அரசாங்கம் புதிதாக பட்ஜெட் கொண்டு வந்ததற்கு பிறகு அது சம்பந்தமான தகவல்களையும் என்ன பண்றோம், அடிஷனலா உங்களுக்கு அனுப்புறோம். ஏற்கனவே எக்கனாமிக்ஸ் புக்கு வாங்கினவங்க இந்த 4 யூனிட் மட்டும் நான் புதுசா அனுப்புவேன், அதை மட்டும் பிரிண்ட் பண்ணி என்ன பண்ணுங்க, கூட ஆட் பண்ணிக்கங்க. அதுக்காக இது படிக்க கூடாதுன்னு கிடையாது. டிஎன்பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தற்போதைய பட்ஜெட்ல இருந்து கேள்வி வந்திருக்கு,
முந்தைய ஆண்டினுடைய பட்ஜெட்ல இருந்தும் கேள்வி வந்திருக்கு. அதனாலதான் உங்களுக்கு புக்கு கொடுக்கும்போது இந்த யூனிட் என்ன பண்ணல, நானு ரிமூவ் பண்ணல, ஸ்கிப் பண்ணாம டெலிட் பண்ணாம அப்படியே பிரிண்ட் கொடுத்திருக்கிறது காரணம். சில நேரங்களில் 2024 இருந்தெல்லாம் கேள்விகள் வருகிறது. சரிங்களா? அதனால நம்ம எல்லாத்தையுமே படிச்சுட்டே ஆகணும், மறந்துடக்கூடாது. சிலபஸ் புரியுதா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த தெளிவா சொல்ல போனா இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் எக்கனாமி மட்டும் கிடையாது. எக்கனாமி இருக்கும், ஜியாகிரபி இருக்கும், ஹிஸ்டரி இருக்கும், பாலிட்டி இருக்கும், எல்லாமே இருக்கும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கலந்து இருக்கக்கூடிய ஒரு யூனிட் அப்படின்னா யூனிட் 5 மறந்துடக்கூடாது. அதனாலதான் இந்த யூனிட்ல இருந்து 50 கேள்விகள் கேட்கப்படுகிறது. சரிங்களா? குரூப் 1 எக்ஸாம் ஆக இருந்தால். சிலபஸ் புரியுதா? உங்களுக்கு கொடுத்திருக்கிற புக்ல மிக தெளிவாக இண்டெக்ஸ் கொடுத்திருக்கேன். புக்குக்குள்ள என்னென்ன இருக்குன்றது தெளிவாக எழுதியிருக்கேன். ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்திருக்கிற புக்ல தேவையற்ற பல விஷயங்கள் நானே டெலீட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வரியும் மிக முக்கியமானது. அதுல ஏதாவது புரியலைன்னு சொல்லி நீங்க டெலீட் பண்ணிடாதீங்க. புரியலைன்னா தயவு செஞ்சு கேளுங்க, சொல்லித்தரேன். புரியுதா? நீங்க பாட்டுக்கு புரியலேன்னு சொல்லிட்டு இது நமக்கு வேண்டாம், புரியலேன்னு விட்டுற வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு புரியாதத கேள்விகளாக கேட்டுட்டாங்க அப்படின்னா மதிப்பெண் குறைந்துவிடும். கவனமாக இருக்கணும். சரியா? சிலபஸ் புரிஞ்சதா? உள்ள போயிடலாமா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கலாம். தம்பி உங்களுக்கு ஏதாவது இருக்கா டவுட்? இல்ல. சரி, நேரம் வாங்க, ஃபர்ஸ்ட் யூனிட் போவோம். ஃபர்ஸ்ட் யூனிட் அலகு 1, யூனிட் 1, எக்கனாமி, பொருளாதாரம். அப்ப பொருளாதாரம் என்றால் என்ன? வாட் இஸ் எக்கனாமி? பட்டுன்னு சொல்லுங்க பாப்போம். பொருளாதாரம் என்பது என்ன? சரி, சிம்பிளா ஒரு கேள்வி கேட்போம். உங்கள் வீட்டினுடைய பொருளாதாரம்னா என்ன? உங்க வீட்டினுடைய மாதாந்திர பொருளாதாரத்தை எப்படி சொல்லுவீங்க? சார் எவ்வளவு வருமானம் வருது, அதுக்கு எவ்வளவு தேவை இருக்கு, என்ன செலவு இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்றாங்க. அவ்வளவுதையா? ரொம்ப சிம்பிள். அப்ப வீட்டினுடைய பொருளாதாரம் என்பது இன்கம் எவ்வளவு, எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு, செலவீனம் எவ்வளவு. இப்ப பாருங்க, இன்கம் விட எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும்? வரவை விட செலவு அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும்னு கேக்குறேன். கடன் அதிகமாகும். கடன் தான் சார் அதிகமாகும். கடன் சொல்லக்கூடாது, டெபிசிட். என்ன பாருங்க, இப்ப நீங்க புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தைய எக்கனாமிக்கல் டேர்ம்ல மாத்த போறோம். கடன் அதிகமாக சொல்றீங்க இல்லையா, அதற்கு பெயர் டெபிசிட், பற்றாக்குறை. சரிங்களா? இப்ப இந்த பற்றாக்குறை டெபிசிட்டை எப்படி நீங்க சரி பண்ண போறீங்க? பற்றாக்குறையை எப்படி சரி செய்யலாம்? ஃபர்ஸ்ட் கடன் வாங்கலாம். சரிங்களா? அல்லது புத்திசாலியாக இருந்தால் செலவினங்களை குறைக்கலாம். கரெக்டா? 2 வழி செய்யலாமா? பற்றாக்குறை இருக்கு, தெரியுது. அப்ப என்ன பண்ணலாம்? பற்றாக்குறையை சரி செய்வதற்கு தேவையற்ற செலவினங்களை குறைக்கலாம். அல்லது எல்லா செலவினங்களுமே அவசியம் என்றால் வேற வழி இல்ல, கடன் வாங்கணும். இப்ப இந்த கடனையும் எப்படி வாங்கலாம்? கடன் வாங்குவதற்கும் வழி இருக்கிறது. உள்நாட்டு கடன், இன்டர்னல் பாரோயிங்ஸ், எக்ஸ்டர்னல் பாரோயிங்ஸ், வெளிநாட்டு கடன். அப்ப உள்நாட்டு கடன்னா என்ன? ஒண்ணும் கிடையாது, உங்களுடைய அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, சொந்த பந்தங்கள்கிட்ட கடன் வாங்குறது. அப்ப திருப்பி கொடுக்கும்போது பயம் இல்லாம இருக்கலாமா?
அண்ணன் தம்பிகிட்ட கடன் வாங்கும்போது என்ன பண்ண பயப்பட தேவையில்லை. ஒருவேளை கடன் தர முடியலனா கூட டேய் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான்னு சொல்லலாம். இதே பாருங்க, வெளிநாட்டு கடன், வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கீங்க, சேட்டு கிட்ட வாங்கியிருக்கீங்க, பேங்க்ல லோன் வாங்கியிருக்கீங்க, அவங்க கிட்ட நீங்க காரணம் சொல்ல முடியுமா? காரணம் சொன்னா ஏத்துப்பாங்களா? அப்ப கடன்கள் ரெண்டு வகைப்படும், இன்டர்னல் பாரோயிங், எக்ஸ்டர்னல் பாரோயிங். அப்ப கடன்கள் அதிகமானால் என்ன நடக்கும்? அதுக்கு பேர் தான் பாருங்க தேக்க நிலை, பொருளாதார மந்த நிலை. உதாரணத்திற்கு ஊர்ல போறீங்க, ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா பேர்த்தையும் கடன் வாங்கி வச்சிட்டீங்க, அந்த ஊருக்குள்ள தைரியமா உங்களால வெளியில சுத்த முடியுமா? எல்லா தெருவுலயுமே கடன் வாங்கி இருக்கீங்க. அப்ப வேற வழி இல்ல, வீட்டுல தேங்கி நிற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவீர்கள். அதுக்கு பேர் தான் மந்த நிலை. சரிங்களா? அப்ப இது ஒரு வகை. இதே பாரு, இப்ப இதே இன்னொரு விஷயம் பாருங்க, செலவினத்தை விட வருவாய் அதிகமாயிருச்சு, இன்கம் அதிகமா இருக்கு, செலவு கம்மியா இருக்கு. இப்ப என்ன நடக்கும்? உதாரணத்திற்கு 10,000 ரூபாய் வருமானம், 5,000 ரூபாய் தான் செலவு. அப்ப மீதி உங்ககிட்ட என்ன இருக்கும்? 5,000 ரூபாய் சேமிப்பு இருக்கு. அதுக்கு பேர் தான் சேவிங்ஸ். இப்ப இந்த சேவிங்ஸ், இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 5,000 ரூபாய நீங்கள் என்ன செய்ய போறீங்க? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்களா, அல்லது ஏதாவது ஒரு பொருள் வாங்க போறீங்களா, அல்லது யாருக்காவது கடன் தர போறீங்களா? இல்லைனாக்க ரொம்ப சிம்பிள், கோல்டு, ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரியான முதலீடுகள் பண்ண போறீங்களா? புரியுதா? இது நான் சொன்னேன், ஒரு குடும்பத்துடைய பொருளாதாரத்தை சொல்றோம். இதையே நாட்டுடைய பொருளாதாரமா பாருங்க. நாட்டுக்கு வரக்கூடிய இன்கம் எவ்வளவு, நாட்டினுடைய செலவினங்கள் எவ்வளவு. இன்கம் அதிகமாக இருந்தால் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அமௌண்ட்டை அரசாங்கம் என்ன பண்ண போறாங்க? ஒருவேளை செலவினங்கள் அதிகமாக இருந்தால் பற்றாக்குறையை எவ்வாறு சரி செய்ய போகிறார்கள் என்பதை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் தான் பொருளாதாரம். சரிங்களா? இப்ப பொருளாதாரம்னா என்னன்னு புரிஞ்சதா? ரொம்ப சிம்பிள் தான். இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர். இன்கம் அதிகமாக இருந்தால் சேவிங்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருந்தால் டெபிசிட். இதை எப்படி சரி செய்ய போறோம் அப்படின்றத பொருளாதாரத்தில் நாம் பார்க்க போறது பெரிய கஷ்டம் கிடையாது. அப்ப இந்த எக்கனாமி என்கிற வார்த்தை பாருங்களேன், பொருளாதாரம் என்கிற சொல் ஐகோனேமியா என்கிற கிரேக்க சொல்லில் இருந்து உருவானது. மறந்துடக்கூடாது. The word economy is derived from oikonomia, the Greek word. பாருங்க, இந்த ஆய்கோ அப்படின்னா ஹவுஸ், வீடுகள் என்று பொருள். நேமிங் என்றால் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம், கஸ்டம்ஸ் வழக்கம் அல்லது ரூல்ஸ் விதி. அப்ப ஐகோனேமியா என்றால் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஹவுசஸ், வீட்டு நிர்வாகம் அல்லது இல்லங்களின் நிர்வாகம் என்று பொருள். ஐகோனேமியா மறந்துடக்கூடாது. அப்ப பொருளியல், பொருளாதாரம் என்கிற சொல்லிற்கு விளக்கம் வீட்டு நிர்வாகம், the administration of houses. மறந்துடக்கூடாது. சரிங்களா? இப்ப பாருங்க, ஆரம்ப காலத்துல, ஏன்ஷியன்ட் இந்தியா காலத்துல எக்கனாமி என்பது ஒரு தனி பிரிவாக இல்லை. ஏன்னா மன்னர்கள் காலத்துல மன்னர்கள் எதை தீர்மானிக்கிறார்களோ அதுதான் பொருளாதாரமாக இருந்தது. ஒரு மன்னர் நினைத்தால் யாருக்கு வேண்டுமென்றாலும் வரியை அதிகப்படுத்தலாம், யாருடைய வரியையும் குறைக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். சரிங்களா? அப்ப மன்னர் ஆட்சி காலத்துல பொருளாதாரம் தனி பாடமாக பார்க்கப்படவில்லை. சரிங்களா? அப்ப இந்த அரசியலையும் பொருளாதாரத்தையும் தனித்தனியாக பிரித்து, சரிங்களா, 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில்
பொருளியல் என்பத வார்த்தையை உருவாக்கியவர் பாருங்க. ஆரம்ப காலத்துல பொலிட்டிக்கல் எக்கனாமி, அரசியல் பொருளாதாரம் என்று இருந்ததை எக்கனாமி என்று தனியாக மாற்றியவர் ஆல்பர்ட் மார்சல். மறந்துடக்கூடாது. இதுவும் போலீஸ் காவல்துறை தேர்வுகள்ல நமக்கு கேள்விகளாக இருக்கு. அடுத்து பாருங்க, ஜே.எம். ஹீன்ஸ். இந்த அரசியல் பொருளாதாரம் என்பதை ஒரு வரையறை, ஒரு டெஃபினிஷன் கொடுக்கிறார். அரசியல் பொருளாதாரம் என்பது தனக்குத்தானே குரல் வலையை நெறித்துக் கொள்கிறது. சரிங்களா? அப்ப என்ன அர்த்தம்? அரசியல் பொருளாதாரம் தனது வரையறையின் மூலம் பாருங்களேன். அப்ப ஏன் சொல்றாரு? ஏன் சூசைட் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். ஏன்னா அரசியல் பொருளாதாரம், அரசியலும் பொருளாதாரமும் ஒன்றாக இருந்தால் அது சூசைட் பண்ற மாதிரி. ஏன்னா பொலிட்டீசியன்ஸுக்கு பொருளாதாரம் பற்றிய முழுமையான அறிவு இருக்காது. சரிங்களா? இப்ப அரசியல்வாதிகள் என்பவர்கள் வேற, பொருளியல் வல்லுநர்கள் என்பது வேற, தனித்தனியாகத்தான் இருக்க வேண்டும். சரிங்களா? அப்ப பொலிட்டீசியன்ஸ் முழுக்க முழுக்க பொருளாதாரத்தை தீர்மானித்தால் அது நல்லது அல்ல அப்படின்னு தெளிவாக சொல்லி இருப்பார். மறந்துடக்கூடாது. அடுத்து பாருங்க, இந்த பொருளாதாரத்திற்கு இந்த 7வது பாயிண்ட் வேண்டாம், இதுக்குள்ளதே வரும். 6வது பாயிண்ட்டுக்குள்ள பாருங்க, இதுவரை உலக அறிஞர்கள் பொருளாதாரத்திற்கு 4 வரையறைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது ஏற்கனவே பொறுத்து கொஸ்டின்யா. The 4 definition of economics. பொருளாதாரம் என்பதற்கான 4 வரையறைகள். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆடம் ஸ்மித்தினுடைய வெல்த் டெஃபினிஷன், செல்வ இலக்கணம். ஆல்பர்ட் மார்சலுடைய வெல்ஃபேர் டெஃபினிஷன், நல இலக்கணம். ராபின்சன் அவர்களுடைய ஸ்கார்சிட்டி, பற்றாக்குறை இலக்கணம். சாமுவெல்சனுடைய growth டெஃபினிஷன், வளர்ச்சி இலக்கணம். இது அப்படியே பொறுத்து கொஸ்டின், மறந்துடக்கூடாது. கேட்டிருக்காங்க ஏற்கனவே டிஎன்பிசி கொஸ்டின்ல. சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த இடத்துல ஒரு விஷயம் வேணா பேசலாம். இந்த 2 பேர் பார்க்கிறோம் இல்லையா? ஜே.எம். ஹீன்ஸ், ஆடம் ஸ்மித். இந்த 2 பேரும் யார்? ஆடம் ஸ்மித் யாரியா? யாருக்காவது தெரியுமா? ஆடம் ஸ்மித் ஃபாதர் ஆஃப் எக்கனாமி, பொருளாதாரத்தின் தந்தை. அப்ப ஜே.எம். ஹீன்ஸ் மாடர்ன் எக்கனாமி, நவீன பொருளாதாரத்தின் தந்தை. மறந்துடக்கூடாது. பொருளாதாரத்தின் தந்தையினா ஆடம் ஸ்மித், நவீன பொருளாதாரத்தின் தந்தையினா ஜே.எம். ஹீன்ஸ். மறந்துட வேண்டாம். சரி, ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் வாங்க. செல்வ இலக்கணம், வெல்த் டெஃபினிஷன், ஆடம் ஸ்மித். சரிங்களா? இப்ப பாருங்க, ஆடம் ஸ்மித் பொருளாதாரத்தை வரையறை செய்யும் பொழுது செல்வங்களை பற்றிய ஒரு அறிவியல். சரிங்களா? பொருளாதாரம் என்பது செல்வத்தை பற்றிய ஒரு அறிவியல் அப்படின்னு சொல்றார். கரெக்டா? இப்ப ரொம்ப சிம்பிளா, ஏழை நாடு பணக்கார நாடு எதை வச்சு சொல்றோம்? உயர்ந்தோர் தாழ்ந்தோர். அப்ப ரொம்ப சிம்பிள் பாருங்க, ஒரு மனிதனுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் தீர்மானிப்பது பணம், செல்வம். இதுல மாற்று கருத்து இருக்கா? பணக்காரங்க ஆடி கார்ல போறான், கொஞ்சம் பணம் இருக்கிறவங்க ஏதோ ஒரு கார்ல போறான், இன்னும் ஏழையாக இருப்பவர்கள் பஸ்ல போறாங்க. அப்ப அவருடைய உணவு பழக்க வழக்கம், தங்குமுறை எல்லாமே மாறுபடுகிறது. அப்ப பொருளாதார நடவடிக்கை என்பது செல்வத்தை சார்ந்து இருப்பதாக ஆடம் ஸ்மித் குறிப்பிடுகிறார். இதற்காக அவர் எழுதிய புத்தகம் பாருங்க, நாடுகளின் செல்வம், வெல்த் ஆஃப் நேஷன் என்கிற புத்தகத்தை 1776 வெளியிட்டிருப்பார். சரிங்களா? இதுல பாருங்க, ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய சுய நன்மைக்காகத்தான் உழைக்கிறார்கள், பொது நன்மைக்காக கிடையாது. மிக தெளிவுபடுத்துறார். பொருளாதாரத்துல இது முழுமையாக 100% நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
இன்னைக்கு நான் உங்ககிட்ட இவ்வளவு தூரம் கத்துவதற்கு காரணம் என்ன? உங்களை பாஸ் பண்ண வைப்பதற்குன்னு சொன்னா முட்டாள்தனம். நீங்கள் தேர்ச்சி பெற்றால் அதன் மூலமாக எனக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கும். சரிங்களா? அப்ப நான் இன்ஸ்டியூட்டை இன்னும் பிரபலப்படுத்திடுறேன். அப்ப என்னுடைய நன்மைக்காக மட்டும்தான் உங்களுக்கு நான் வகுப்படுத்திக்கிட்டு இருக்கேன். இப்ப நீங்க கஷ்டப்பட்டு வேலை விட்டுட்டு கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்க, படிக்கிறீங்க. யாருக்காக? நாளைக்கு சமூகத்துக்கு சேவை செய்யறது, அதெல்லாம் அப்பாற்ப இருந்தாலும் உங்கள் வீட்டினுடைய நன்மைக்காக, உங்களுடைய எதிர்காலத்தினுடைய நன்மைக்காக நீங்க என்ன பண்றீங்க? படிக்கிறீங்க. ஆடம் ஸ்மித் சொன்ன கூற்றை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப பொருள் நல்லா கவனம் பார்க்கணும். ஒரு மனிதனுடைய, ஒரு நிறுவனத்தினுடைய, ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு டிவிஷன்ஸ் ஆஃப் லேபர், வேலை பகுப்பு முறையை ஆடம் ஸ்மித் பரிந்துரை செய்கிறார். அப்ப என்ன வேலை பகுப்பு முறை என்றால் என்ன? உதாரணத்திற்கு இந்த சட்டையை உருவாக்கணும்னு வைங்களேன். அப்ப இந்த சட்டையை பாத்தீங்கன்னா ஒருத்தர் தைக்கிறார், அவரே பட்டன் வைக்கிறார், அவரே பினிஷிங் கொடுக்கிறார், அவரே அயன் பண்றார். இவ்வளவு வேலையை செய்வதற்கு, ஒரு சட்டை முடிப்பதற்கு என்ன ஆயிரும்? உங்களுக்கு ஒரு நாள் ஆயிரும். இப்ப பாருங்க, ஒருத்தர் வெற்றார், இன்னொருத்தர் தைக்கிறார். அப்ப வெற்றவரை வெட்டி போட்டுக்கிட்டே போவார், தைக்கிறவர் தச்சுக்கிட்டே இருப்பார், பட்டன் வைப்பவர் பட்டன் வச்சுக்கிட்டே இருப்பார், அதை அயன் பண்ற ஒருத்தர் அயன் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்ப ஆட்டோமேட்டிக்கா பொருளுடைய உற்பத்தியின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா இன்கமும் அதிகமாக இருக்கும். அப்ப நீங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்றால் வேலை பகுப்பு முறை, டிவிஷன்ஸ் ஆஃப் லேபர்ஸ் அறிமுகப்படுத்தணும். மிக தெளிவாக விளக்கி இருப்பார், மறந்துடக்கூடாது. சரிங்களா? இப்ப கவனம் பார்க்கணும். செல்வ இலக்கணம், செல்வ இலக்கணம் அப்படின்ற கான்செப்ட சொன்னது ஆடம் ஸ்மித், வெல்த் டெஃபினிஷன். சரிங்களா? அதற்காக அவர் எழுதிய புத்தகம் 1776ல வெல்த் ஆஃப் நேஷன். ஒவ்வொரு மனிதனும் சுய நன்மைக்காக உழைக்கிறான், பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு லேபர், டிவிஷன்ஸ் ஆஃப் லேபர், மறந்துடக்கூடாது. சரி, அடுத்து பாருங்க, நம்ம 12th புக்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு தகவல் இருக்கு. இது வேற வழி இல்லை, இங்க எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கணும், நமக்கு பாயிண்டா இருக்கு பாருங்களேன். ரஸ்கின், கார்லை இவர்கள் இருவரும் பொருளாதாரத்தை இருண்ட அறிவியல் என்று குறிப்பிடுகிறார்கள். அது ஏன் இருண்ட அறிவியல்? ஒவ்வொரு மனிதனும் நீதிக்கு புறம்பாக சுயநலத்திற்காக உழைப்பதால், சுய நலத்தை மனதில் வைத்துக் கொண்டு செயல்படுவதால் பொருளியலை இருண்ட அறிவியல் என்று குறிப்பிடுகிறார். இவங்க ரெண்டு பேரும் மறந்துடக்கூடாது, 12th புக்ல இருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தெளிவா நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்களேன், பாக்ஸ்ல இருக்கிறது நாடுகளின் செல்வம். கவனம் பாருங்களேன். 1776ல வெல்த் ஆஃப் நேஷன், நாடுகளின் செல்வம் என்கிற புத்தகம் வெளிவந்த பிறகுதான் பொருளியல் ஒரு தனி பாடமாக உருவானது. சரிங்களா? அப்ப அதற்கு முன்பு சோசியல் சயின்ஸ்ல எக்கனாமி என்பது என்னது? சிவிக்ஸோட, குடிமையியலோட சேர்ந்து இருந்தது. சரிங்களா? ஆடம் ஸ்மித்தினுடைய வெல்த் ஆஃப் நேஷன் வந்ததுக்கு பிறகுதான் எக்கனாமி ஒரு தனி பாடமாக வைக்கப்பட்டு இருக்கிறது. மறந்துடக்கூடாது, ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்ப இந்த ஆடம் ஸ்மித் வெல்த் தியரி புரிந்ததா? யாருக்கு ஏதாவது புரியாம இருக்கா? கிளாஸ்ல இருக்கீங்களா, தூங்கிட்டீங்களா? புரிஞ்சது சார். நல்ல வேலை, சுஷ்மிதாவாவது இருக்கே அப்பப்ப பேசுறதுக்கு. இந்த பிள்ளையும் இல்லைன்னா என் நிலைமை ரொம்ப கஷ்டம்யா. இந்த கொஞ்ச நாள் நந்தினி தேவியை வேற காணா, எங்க போனாங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் அவங்க இருந்தாவது 2 பேராவது பதில் சொல்லுவாங்க. மற்றவங்க பூரா போனை ஆன் பண்ணி வச்சு தூங்கிடுவாங்க போல இருக்கு. சரி, வாங்க பாத்துருவோம். இன்னைக்கு மட்டும் எல்லாரும் டெஸ்ட் எழுதி அப்டேட் பண்ணாம இருங்க. டெஸ்ட் எழுதாதவங்க எல்லாருமே குரூப்ல இருந்து ரிமூவ் பண்ணி விடுறேன். சரிங்களா? அப்புறம் நீ ரிமூவ் ஆயிட்டு அதுக்கப்புறம் சரியான காரணம் சொல்லிட்டு என்கிட்ட குரூப்ல ஜாயின் பண்ணிக்கணும். சரி,
அதாவது இங்க ஆஃப்லைன் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு ஸ்கூல் மாதிரி இருக்கும். கிளாஸ் போகும், டெஸ்ட் எழுதுவாங்க பசங்க, ஒவ்வொரு மாணவனை பத்தியும் தெளிவா எனக்கு தெரியும். இந்த ஆன்லைன் கிளாஸ்ல என்ன பிரச்சனைனா ஒரு வேலை பத்தி என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஸோ அதனால இன்னைக்கு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. மேக்சிமம் நாளை மதிய வரைக்கும் டைம், மதியத்துக்குள்ள டெஸ்ட் எழுதி குரூப்ல போடலை என்றால், சரிங்களா, நீங்கள் ஒவ்வொருத்தரும் டெஸ்ட் எழுதி உங்களுடைய ஓஎம்ஆர் சீட்டை நீங்க போடலைன்னா மதியத்துக்கு மேல குரூப்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுவேன். யாரும் எக்காரணத்தை கொண்டும் கேட்காதீங்க, ஃபீஸ் கட்டி இருந்தாலும். சரி, டெஸ்ட் பாருங்க. ரெண்டாவது டெஃபினிஷன் நல இலக்கணம், வெல்ஃபேர் டெஃபினிஷன். அப்ப இந்த வெல்ஃபேர் டெஃபினிஷன் அப்படின்ற கான்செப்ட சொன்னவர் ஆல்பர்ட் மார்சல். சரிங்களா, இதற்காக இவர் எழுதிய புத்தகம் பாருங்க, பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கனாமி, பொருளியல் கோட்பாடுகள் என்கிற புத்தகத்தை எழுதியிருக்கிறார். சரி, இப்ப இவர் சொல்றத பாருங்களேன். பணம் மட்டும் போதுமா? ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பணம் மட்டும் போதுமா? போதாது சார். ஒண்ணு இல்ல, நாளைக்கே வந்து பாத்தீங்களேன் ஒரு அறிவிப்பு கொடுப்போம், எல்லாருக்கும் 1 கோடி ரூபாய் வழங்கப்படும். யாரெல்லாம் 1 கோடி ரூபாய் பணம் வாங்கிக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லாமே உடனடியாக இறப்பதற்கு ஒரு ஊசியும் போட்டு விடுவோம். எத்தனை பேர் 1 கோடி வாங்குவீங்க? ஒரு கோடி வேணவே வேணாம் சார். புரியுதா உங்களுக்கு? அப்ப பணம் மட்டும் போதாது, வெல்ஃபேர், நலன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த வெல்ஃபேர் அப்படின்றது பாருங்க, பிசிக்கல் மட்டும் கிடையாது, ரெண்டா பிரிக்கலாம். பிசிக்கல் வெல்ஃபேர், மென்டல் வெல்ஃபேர். அவ்வளவுதான். நீங்கள் உடல் ரீதியாகவும் பலசாலியாக இருக்க வேண்டும், மன ரீதியாகவும் பலசாலியா இருக்கணும். அப்ப 2 வகையிலையும் நீங்கள் பலசாலியாக இருந்தால் மட்டுமே நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பணத்திற்கு மதிப்பு. இன்னைக்கு பாருங்க, எல்லாரும் பணம் சம்பாதிச்சிருக்கான், ஆனா பூரா பேரும் சுகர் பேஷண்ட். ஒருத்தனாலையும் என்ன பண்ண முடியல, அரிசி சாப்பாடை சாப்பிடவே முடியல. இதுக்கு பேரு கரெக்டா? யோசிச்சு பாருங்க. எல்லாரும் பணக்காரர்களா இருக்கிறார்கள், ஆனா காஃபி டீல சுகர் போட்டு குடிக்க முடியல. இது கரெக்டா? அப்ப ஆல்பர்ட் மார்சல் சொல்லுவது என்பதனால் பணம் மட்டும் பத்தாது, நலன் மிக மிக முக்கியமானது. அப்ப இவர் என்ன சொல்றாரு பாருங்க, பொருளியல் என்பது ஒரு புறம் செல்வத்தை பற்றியும் மற்றொரு புறம் மனிதனை பற்றியும் ஆய்வு செய்கிறது. சரிங்களா, வெல்த்தும் முக்கியம், அதே நேரத்துல மனிதனும் முக்கியம். சரிங்களா, இந்த 2ம் இருந்தால் மட்டுமே பொருளாதார நடவடிக்கை மிகச் சரியாக இருக்கும் என்பதை வரையறை செய்திருப்பார், மறந்துடக்கூடாது. சரி, அடுத்து வாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஸ்கார்சிட்டி, பற்றாக்குறை இலக்கணம். அப்ப இந்த பற்றாக்குறை இலக்கணம் அப்படின்ற கான்செப்ட் சொன்னது லயனல் ராபின்சன். இதற்காக இவர் எழுதிய புத்தகம் பாருங்க, பொருளியல் அறிவியலின் தன்மை அதன் சிறப்பும் பற்றிய ஒரு கட்டுரை. இப்ப இவரை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்ப நீங்க ஒரு ட்ரெஸ் கடைக்கு ட்ரெஸ் வாங்க போயிட்டீங்க. உதாரணத்திற்கு கிரீன் கலர் வாங்க போயிருக்கீங்க, பச்சை நிற ஆடையை எதிர்பார்த்து நீங்க கடைக்கு போயிட்டீங்க. இப்ப ஆனா கிரீன் கலர் கடையில இல்ல, இப்ப என்ன பண்ணுவீங்க? வேற கடையில போய் பார்க்க வேண்டியதுதான் சார். சரி, வேற கடையிலயும் இல்லப்பா, இருக்கிற எல்லா கடையிலையும் பார்த்துட்டீங்க, திருப்பி வீட்டுக்கு வந்துருவீங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், கலர் எடுத்துட்டு வந்துடுவோம் சார். அவ்வளவுதான். இவ்வளவு தூரம் வந்துட்டோம், சரி எதுக்கு வெறுங்கையோட போயிட்டு இன்னைக்கு ஒரு வெள்ளை கலரையோ அல்லது ஒரு சிவப்பு கலரையோ அல்லது வேற ஏதாவது கலரை வாங்கிட்டு போய் தொலைவோம். சரிங்களா, அது. அப்ப பாருங்க, மனிதனுடைய விருப்பம், சரிங்களா, கிடைக்கக்கூடிய மாற்று வழிகளில் பயன் தரக்கூடிய பற்றாக்குறையான சாதனங்களோடு தொடர்புடைய மனித நடவடிக்கை. இதை படிச்சீங்கன்னா ஒன்றும் புரியாது, ஈஸியா புரிஞ்சுங்க. மனிதனுடைய ஒரு விருப்பம் இருக்கிறது, அந்த விருப்பத்தை அடைய முயற்சி செய்கிறார், ஆனால் அதை அடைவதற்கு
அந்த பொருள் பற்றாக்குறையாக இருக்கிறது. அப்ப பற்றாக்குறையாக இருக்கும் பொழுது மனிதன் வேற எந்த பொருள்களை தேர்வு செய்கிறார் என்பதை பற்றிய ஒரு அறிவியல். இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க ஒவ்வொரு நிறுவனமும் R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு பிரிவை வைத்திருப்பதற்கு காரணம் என்ன? மக்கள் எதையெல்லாம் விரும்புகிறார்களோ அதற்கு நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி அப்டேட் பண்ணாததுடைய விளைவுதான் பற்றாக்குறையாக இருந்த ஒரே காரணத்தினாலதான் இன்னைக்கு நோக்கியா என்கிற ஒரு பிராண்டு உலகத்துல இல்லவே இல்லை, காணாமல் போய்விட்டது. ஏன்னா மனிதன் விரும்பக்கூடியதை பற்றாக்குறை என்ன பண்ணல, அவங்க சரி செய்யவில்லை. அப்ப மக்கள் எல்லாம் அவர்கள் விருப்பத்திற்கான மாற்று சாதனங்களை வேறொரு பொருளை தேர்வு செய்தார்கள். ஒரு நிறுவனம் காணாமல் போய்விட்டது. சரிங்களா? அப்ப இதை பற்றிய ஒரு அறிவியலாக ஸ்கார்சிட்டி, பற்றாக்குறை ஏற்படும் பொழுது அதை சரி செய்வதற்கு மனிதனுடைய நடவடிக்கைகளை பற்றிய ஒரு அறிவியலாக லயனல் ராபின்சன் பொருளாதாரத்தை வரையறை செய்கிறார். உள்ள டெபனிஷன் எல்லாம் போய் படிக்க வேண்டாம், எழுதலாம் போறதில்லை. எனக்கு தெரிய வேண்டியது ரொம்ப சிம்பிள். லயனல் ராபின்சன் ஸ்கார்சிட்டி டெபனிஷன் அவர் எழுதின புத்தகம். இந்த புத்தகம் வெளிவந்த ஆண்டு 1932. அடுத்து பாருங்க, குரோத், வளர்ச்சி இலக்கணம். அது என்ன வளர்ச்சி இலக்கணம்? பால் அந்தோனி சாமுவெல்சன். சரி, இப்ப ரொம்ப சிம்பிளா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு நீங்கள் எக்ஸாம் வைக்கிற ஒரு 100 மார்க்குக்கு ஒரு 50 மார்க் வாங்குறீங்க. அடுத்த வாரம் ஒரு தேர்வு வைக்கிறேன், 20 மார்க் வாங்குறீங்க. அடுத்த ஒரு தேர்வு வைக்கிறேன், 10 மார்க் வாங்குறீங்க. அடுத்த ஒரு தேர்வு 0. இது வளர்ச்சியா? அப்ப வளர்ச்சி என்பது இப்படி இருக்கணுமா அல்லது இப்படி இருக்கணுமா? 50 மார்க் மேல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 50 வாங்குனீங்க, அடுத்த டெஸ்ட் 60, 70, 80. அதுதான் வளர்ச்சி. அப்ப என்னன்னு பாருங்க, அந்த வளர்ச்சி என்பது நிலையானதாக இருக்க வேண்டும், எதிர்காலத்திற்கு பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அதற்கு பெயர் தான் வளர்ச்சி. இன்னைக்கு நான் பணக்காரனா இருந்தேன், இன்னைக்கு என்கிட்ட காசு இருக்கு, நாளைக்கு பிச்சைக்காரன் ஆயிட்டேன், அதற்கு பெயர் வளர்ச்சி அல்ல. சரிங்களா? அப்ப இந்த வளர்ச்சி இலக்கணத்தில் சாமுவெல்சன் என்ன சொல்றாரு அப்படின்னா, மனிதர்கள் கிடைக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி தற்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் பயன்படக்கூடிய வகையில் அவர்கள் செய்யக்கூடிய நடவடிக்கைகளை பற்றிய ஒரு அறிவியலாக பொருளாதாரத்தை வரையறை செய்வார். ரொம்ப சிம்பிளா கிடைக்கும். கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு பாருங்க. தற்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும், இந்த வார்த்தை ஒண்ணும் மிச்சம். அப்ப சஸ்டைனபிலிட்டின்னு அர்த்தம். இவர் குறிப்பிடுவது எதிர்காலம், சஸ்டைனபிள். நீங்க கிடைக்கக்கூடிய ரிசோர்சஸ பயன்படுத்தி எதிர்காலத்திற்கும் எப்படி நீங்கள் அதை உருவாக்கி கொள்கிறீர்கள் என்பதை பற்றி ஒரு அறிவியலாக பொருளாதாரத்தை வரையறை செய்கிறார். இதற்காக எழுதிய புத்தகம் பாருங்க, பொருளாதாரம் ஒரு அறிமுக பகுப்பாய்வு, 1948. சரிங்களா? இந்த 4 டெஃபனிஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. செல்வ இலக்கணம் ஆடம் ஸ்மித், நல இலக்கணம் ஆல்பர்ட் மார்சல், பற்றாக்குறை ராபின்சன், குரோத் சாமுவெல்சன். மறந்துடக்கூடாது, பொறுத்த கேள்வி இருக்கு. அடுத்து வாங்க, பொருளாதாரத்தின் உட்பிரிவுகள் பாருங்களேன். பொருளாதாரம் இது டைப்ஸ் கிடையாதுயா, இது டிவிஷன்ஸ் ஆஃப் எக்கனாமி. அப்ப பொருளாதாரத்தை நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா நுகர்வு, கன்சம்ஷன், உற்பத்தி, பரிமாற்றம், பகிர்வு. இப்ப பாருங்க, இந்த 3க்குமே அடிப்படை நுகர்வு. இப்ப நீங்கள் ஒரு நிறுவனம் வைத்திருக்கிறீர்கள், மக்கள் எந்த பொருளை அதிகமாக கன்சியூம் பண்றான், வாங்குறான் என்பதை புரிந்து கொண்டு அந்த பொருளை உற்பத்தி செய்ய வேண்டும். உதாரணத்திற்கு சிம்பிளா சொல்றேன், அவர்கள் பச்சை நிற ஆடை வாங்கும் போது
இந்த பச்சை கலர் ஆடையத்தை உற்பத்தி செய்யணும். நீங்க அதற்கு மாற்றாக ஒரு எல்லோ கலர் உற்பத்தி பண்ணீங்கன்னு வைங்க, ஒண்ணுமே விற்காது. அப்ப உற்பத்தி பாதிக்கப்படும். சரிங்களா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா பரிமாற்றம் இருக்காது. அதே மாதிரி பகிர்வும் இருக்காது. சரிங்களா? அப்ப ரொம்ப சிம்பிள். மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை அடிப்படையில் நீங்க என்ன பண்ண உற்பத்தி பண்ணுங்க. நுகர்வு அதிகமாக இருக்கும். அப்ப உற்பத்தி கூட வருமானம் அதிகமா இருக்கும். உற்பத்தி பண்ண முடியலனாக்க பரிமாற்றம் செய்து கொள்ளலாம். அப்படியும் இல்லைனாக்க என்ன பண்ணலாம், வேற நாடுகள்ல இருந்து பகிர்வு செய்து நீங்கள் ஒரு குளோபலைசேஷனுக்கு கொண்டு போக முடியும். நாளைக்கு ஜஸ்ட் பார்த்து கேள்வி டிஎன்பிஎஸ்சியில் கேள்வி கேட்க மாட்டாங்க, நீங்க புரிந்து கொள்வதற்காக. பார்த்து பாருங்க, இதுதான் டைப்ஸ் ஆஃப் எக்கனாமி. டைப்ஸ் ஆஃப் எக்கனாமி. பொருளாதாரத்தை 2 வகைகளாக பிரிக்கலாம். நுண்ணியல் பொருளாதாரம், மைக்ரோ எக்கனாமி. பேரியல் பொருளாதாரம், மேக்ரோ எக்கனாமி. மைக்ரோ எக்கனாமி, மேக்ரோ எக்கனாமி. ஒண்ணு பெருசாலாம் கிடையாதுயா. மைக்ரோ அப்படின்னா 1, மேக்ரோ அப்படின்னா பல, மெனி, அவ்வளவு. ஒரே ஒரு துறை, ஒரே ஒரு நாடு, ஒரே ஒரு நபர், ஒரே ஒரு குடும்பத்தை பற்றி பார்த்தால் படிச்சா அது மைக்ரோ. ஒட்டு மொத்தமாக உலகத்தை பற்றி, நாட்டை பற்றி, அனைத்து மக்களை பற்றியும் படிச்சோம்னாக்க அது மேக்ரோ எக்கனாமி. அவ்வளவுதான். கீழே டெபினிஷன் தெளிவா இருக்கும் பாருங்க. பொருளாதாரத்தின் சிறு பகுதிகளை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொள்வது, முழு பொருளாதாரத்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்வது, அவ்வளவுதான். சரிங்களா? இதை பார்த்து வைங்க. ஒருவேளை மெயின்ஸ்ல கேட்டாங்கனாக்க, இது வரைக்கும் கேட்டது கிடையாது, நீ ஜஸ்ட் என்ன ரீட் பண்ணி மட்டும் வச்சுக்கலாம் இந்த பாக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த பாக்ஸ் டிஎன்பிசி கொஸ்டின், இது டிஎன்பிசி கொஸ்டின், மறந்துடக்கூடாது. பாருங்க, மைக்ரோ எக்கனாமி, மேக்ரோ எக்கனாமி என்கிற சொல்லை முதலாக அறிமுகப்படுத்தியவர் 1933 ராக்னர் ஃபெரிஸ். மைக்ரோ மேக்ரோ எக்கனாமி என்கிற சொல்லை முதலாக அறிமுகப்படுத்தியவர் ராக்னர் ஃபெரிஸ், மறந்துடக்கூடாது. இந்த 2 சொல்களுக்கு தெளிவான விளக்கங்களை வழங்கியவர் ஜே.எம். கீன்ஸ். 1936ல அவர் வெளியிட்ட வேலை வாய்ப்பு, வட்டி, பணம் மற்றும் பொது கோட்பாடு என்கிற புத்தகத்தின் மூலமாக இந்த 2 சொற்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை மிக தெளிவாக வெளியிட்டார். கவனமா பார்க்கணும். மைக்ரோ எக்கனாமி, மேக்ரோ எக்கனாமி என்கிற சொல்லை முதலாக அறிமுகப்படுத்தியது ராக்னர் ஃபெரிஸ். அந்த 2 சொல்களுக்கான தெளிவான வேறுபாடுகள், டிஃபரன்ஸ், எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தவர் ஜே.எம். கீன்ஸ். இது ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி கேள்வியில இருக்கு. தெளிவா படிக்கணும். ஏன்னா இது 12th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்ல இருக்கிறதுனால முக்கியம் பெறுகிறது. சரிங்களா? மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். அப்ப இதோட பாத்தீங்கன்னா எக்கனாமினா என்னன்னு இப்ப முடிச்சிருக்கோம். இதை கடுத்து பாருங்க. அடுத்து நம்ம நாளைய வகுப்பில் போறத சிலபஸ்க்குள்ள போக போறோம். சரிங்களா? நேச்சர் ஆஃப் நாளைய யூனிட் பொறுத்த வரைக்கும் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமியும் 5-year பிளான், 5 ஆண்டு திட்டங்கள் 2 யூனிட்டையும் நம்ம நாளைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? சோ இன்னைக்கு பெருசலை நினைச்சுக்க வேண்டாம். இன்னைக்கு உங்களுக்கு ஏற்கனவே ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட் எழுதிட்டு என்ன பண்ணுங்க, ஓவரால் இந்த உங்ககிட்ட கொடுத்துருக்கிற புக்கை ஜஸ்ட் ரீட் பண்ணி மட்டும் வச்சுங்க போதும். இதை நான் சொன்னதை மட்டும் மனப்பாடம் பண்ணிருங்க. சொன்னதை ஃபுல்லா உட்காந்து லைன் பை லைன் மனப்பாடம் பண்ண வேண்டாம். நான் எதை சொன்னனோ அதை மட்டும் மனப்பாடம் பண்ணுங்க. இந்த யூனிட் இருக்கு இல்லையா, இங்க இருந்து வரும்பொழுதுதான் நம்ம லைன் பை லைனா மனப்பாடம் பண்ணணும். பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? புரிஞ்சதா? எக்கனாமி புரியுதா? சுஸ்மிதா சொல்லுங்கம்மா. சார், நீங்க பணவியல் கொள்கைன்னு ஒரு டாபிக் சொன்னீங்களா சார்? ஆமா. அந்த டாபிக் புக் இந்த என்கிட்ட இருக்க புக்ல இல்லையே சார். உங்ககிட்ட இருக்கிற புக்ல நிறைய விஷயம் இருக்காது. நான் வேலூருக்கு வரும்போது கொண்டு வரலான்னு பாக்குறேன். உங்க அண்ணன் எதுவுமே போன் பண்ண மாட்டான். சரிங்களா? அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற புக்கை தூக்கி கீழே போட்டுட்டு நான் புதிதாக கொடுக்கக்கூடிய புத்தகத்தை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஓகே சார்.
சரி, இப்போதைக்கு படிங்க, நான் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஓகே சார். சரி, வேற இப்ப மற்றவர்களுக்கு புரிந்ததான்னு கேக்குறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? பேச மாட்டாங்களே. சரி, டவுட் இருந்துச்சுனாக்க இது என்னுடைய பர்சனல் நம்பர். சந்தேகம் இருக்கு